நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டான்ஷியல், அதாவது நிறுத்து மின்னழுத்தத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு. இதில் நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ எதை வேரி பண்ண போகிறோம்? அந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடு பிளேட்டில் லைட் சோர்ஸ் இன்சிடென்ட் ஆகுது. இந்த லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி நாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம், ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கேத்தோடு பிளேட் இதுலேருந்து பொட்டான்சியல் டிவைடரில் சென்டர் டெர்மினலில் என்ன பண்ணிட்டாங்க, கனெக்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆனோடு இங்கேருந்து கொண்டு வந்து பொட்டான்சியல் டிவைடரில் ஸ்லைடிங் கனெக்டில் இதை கனெக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்லைடிங் கனெக்ட் அப்படின்னா இது நம்ம பாசிட்டிவ் பொட்டான்ஷியலோ ஆர் நெகட்டிவ் பொட்டான்ஷியலோ நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இதை இந்த ஆனோட பிளேட் கொண்டு வந்து இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது ரியஸ்டேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாசிட்டிவ் பொட்டான்ஷியலை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாசிட்டிவ் பொட்டான்ஷியலில் என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும், இந்த லைட் சோர்ஸு கேத்தோடு பிளேட்டில் படும்போது இதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணால் இது ஆனோடு. அப்படி கலெக்ஷன் பண்ணும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இங்கே பாசிட்டிவ் பொட்டான்ஷியல் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோட்டோ கரண்ட்டும் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. கிராஃப் பாருங்கள், திஸ் இஸ் கிராஃப். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு அதாவது அந்த லைட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகேவா? அதை நியூ ஒன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் கலெக்டிங் எலக்ட்ரோடு பொட்டான்ஷியல், தெர் இஸ் நத்திங் பட் ஆனோடு. இது நம்ம பாசிட்டிவ் பொட்டான்ஷியலில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி பாசிட்டிவ் பொட்டான்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணும்போது மோர் எலக்ட்ரான்ஸை கலெக்ஷன் பண்ணும் ஆனோடு. அதனால் ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஃப் இங்கேருந்து இங்கே நம்ம பாசிட்டிவ் பொட்டான்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்னாகும், ஃபோட்டோ கரண்ட்டும் ஆல்சோ இன்க்ரீஸ். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் எதை, பாசிட்டிவ் பொட்டான்ஷியலை. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த கலெக்டிங் எலக்ட்ரோடு ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணிடுச்சு எதை, எலக்ட்ரானை. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இல்லை. அதனால் என்னாகும், அதுக்கடுத்து நீ என்ன தான் இங்கே பாசிட்டிவ் பொட்டான்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணாலுமே கரண்ட்டு என்னாகாது, இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இல்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி சேச்சுரேஷன் ஆயிடுச்சு, அதாவது தெவிட்டிய மின்னோட்டம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இந்த பொட்டான்ஷியல், அதாவது ஆனோட என்ன பண்ண போகிறோம், ஸ்லைடிங் கனெக்டை நெகட்டிவ் பொட்டான்ஷியலை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி நெகட்டிவ் பொட்டான்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏன்னா இது நெகட்டிவ். இப்போ இது நெகட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ் என்னாகும், ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது ஃபுல்லாக ரிப்பல்ஷன் ஆகும். அதனால் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இது நெகட்டிவ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட்டு என்ன ஆகுது, ஃபோட்டோ கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. திஸ் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டான்ஷியல். ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டான்ஷியல். இது ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வெரி சிம்பிள் தான். செகண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண போகிறோம், அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நியூ ஒன்னோட நியூ டூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரும். என்னது, பாசிட்டிவ் பொட்டான்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ கலெக்டிங் எலக்ட்ரான் என்ன பண்ணோம், கலெக்ஷன் பண்ணோம் எலக்ட்ரானு. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு எலக்ட்ரான் எமிட் ஆனதை விட செகண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், எமிட் ஆகும். ஓகேவா? செகண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு அந்த நெகட்டிவ் பிளேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதனால் கரண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆக ஆக பாசிட்டிவ் பொட்டான்ஷியல் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு என்ன ஆகும், அது சேச்சுரேஷன் ஆகிரும். இந்த மாதிரி அதுக்கடுத்து நம்ம நெகட்டிவ் பொட்டான்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். என்னாகும், ரிப்பல்ஷன் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பாயிண்டில் ஸ்டாப் ஆகுது, ஸ்டாப்பிங் பொட்டான்ஷியல். இது செகண்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்து தேர்டு ஃப்ரீக்வன்சி பார்க்க போகிறோம். அப்போ தேர்டு ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது அதே மாதிரி தான், சிம்பிள். என்னது,
அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நியூட்டோட நியூ3 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் என்னாகும், கொஞ்சம் அதிகமாக எமிட் ஆகும். அதனால் கரண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு என்ன ஆகுது, அது சேச்சுரேஷன் ஆகிடுது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ரிப்ரஷன் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகே, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இங்கே லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம என்ன தான் வேரி பண்ணாலுமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, நம்ம I1 I2 I3 நம்ம லைட்டோட இன்டென்சிட்டி வேரி பண்ணியிருப்போம். ஓகேவா, பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. பட் இங்கே என்னென்னா லைட்டோட இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டு, பட் ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணுறதுனால சேச்சுரேஷன் கரண்ட்டு எல்லாம் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது பாருங்கள். மூணுமே ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணுறதுனால சேச்சுரேஷன் கரண்ட் ஒரே பாயிண்டில் மீட் ஆகுது. பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா, லைட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனட்டிக் எனர்ஜியும் கிரேட்டராக இருக்கும். ஓகேவா, அந்த கைனட்டிக் எனர்ஜியும் கிரேட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ரைட், அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, கிரேட்டர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். அந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருந்தால் லார்ஜர் இஸ் த கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதுவும் லார்ஜராக இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆஸ் த ஃப்ரீக்வன்சி இஸ் இன்க்ரீஸ்டு, ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், லைட்டோட ஃப்ரீக்வன்சியை அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸோட கைனட்டிக் எனர்ஜியும் கிரேட்டராக இருக்கும். ஸோ தட் த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் தேவைப்படுது எதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. டு ஸ்டாப் த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ கிரேட்டர். இது கிரேட்டர் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் தேவைப்படுது. ஓகேவா, அதாவது படுகதிரின் அதிர்வெண் அதிகரிக்கும் போது நிறுத்து மின்னழுத்தமும் அதிகரிக்கிறது. இதிலிருந்து நாம் அறிவது என்னன்னா, அதிர்வெண் அதிகரிக்கும் போது ஒளி எலக்ட்ரான்களின் இயக்க ஆற்றலும் அதிகரிக்கிறது. ஓகேவா, அதிர்வெண் அந்த லைட்டோட அதிர்வெண் அதிகரிக்கும் போது ஒளி அந்த எமிட் ஆகுது இல்லையா, அந்த ஒளி எலக்ட்ரானின் இயக்க ஆற்றலும் அதிகரிக்கிறது. எனவே அவற்றை நிறுத்துவதற்கு தேவைப்படும் எதிரி முடுக்கு மின்னழுத்தம் என்ன ஆகுது, அதிகமாகிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஸ்மால் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மெட்டல் இருக்குது. இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா இது மெட்டல் A, மெட்டல் B. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆக 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 ஆல்சோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு மேலே அதிகமாக கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா, மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் இந்த லைட் இன்டென்சிட்டியோட அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி மினிமமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. ஓகேவா, அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், அதாவது பயன் தொடக்க அதிர்வெண். ஓகேவா, இங்கே நாம் நல்லா கவனிங்க, லைட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சால், அதாவது மினிமமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அப்படி மினிமமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. ஓகேவா, அதனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0. ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். நான் அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி சொன்னேன் இல்லையா, அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்படி மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் நோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டடு, எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. அதனால் ஹென்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் 0. ஓகே, அப்போ அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி விட அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் தான், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேப்பா.